நியமனம் என்பதற்கு முன்பாகவே தலைமைச் செயலாளர் பொறுப்பில் இருந்த சிவதாஸ் மீனாவுக்கு வேறொரு பொறுப்பு என்பது வழங்கப்பட்டது. வழக்கமாகவே இப்படியாக முறையில்தான் அந்த நியமனங்களுக்கான அறிவிப்புகள் வெளியாகுமா அபினேஷ்? ஆமா, நிச்சயமா. எப்போதுமே தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றம் அப்படிங்கிறது என்னன்னா, எப்போதுமே தமிழ்நாடு அரசு ஒரு சிஎஸ் போஸ்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு போஸ்ட். கேபினெட் செக்ரட்டரி, எப்படி மத்திய அரசுல ஒரு கேபினெட் செக்ரட்டரி சொல்றோமோ அந்த வகையில் ஒரு சிஎஸ் அப்படிங்கிறது ஒரு அரசு பியூரோக்ராட்டோட, அரசு நிர்வாகத்தோடைய ஒரு மிக முக்கியமான ஹெட் ஆஃப் த போஸ்ட். அதை எப்போதுமே வேக்கண்டா வச்சிருக்க மாட்டாங்க. ஒருவர் உதாரணத்துக்கு பதவி முடிகிற அன்றதுக்கு தினமே ஒருவர் இயற்கையாக ஓய்வு பெறார் அப்படின்னா அந்த பதவி ஓய்வு பெறதுக்கு முன்தினமே அந்த வேக்கண்ட் வைக்காம முன்கூட்டியே அந்த ஒரு டிரான்ஸ்பர் ஆர்டர், புதிய தலைமைச் செயலாளர் லிஸ்ட் கொடுத்துருவாங்க. அதே போல ஒருவர் மாற்றப்படுறாரு அப்படின்னாலும் கூட அது வேக்கண்ட்டை ஏன்னா ஒரு ஹெட் ஆஃப் த போஸ்ட் வேக்கண்டா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அது இமீடியட் எஃபெக்ட்ல கொடுத்துருவாங்க. அதனாலதான் நேற்றைய தினம் தலைமைச் செயலராக இருந்த சிவதாஸ் மீனா அவர்கள் நியமனம் செய்யப்பட்டார். ஒரு அப்பாயிண்டட் போஸ்ட். அது தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி போர்டு அத்தாரிட்டிக்கு அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டார். அதனால அவர் மாற்றம் செய்யப்படல. நேற்று அவர் நியமனம் செய்யப்பட்டார். இந்த நிலையில இது வரைக்கும் வேக்கண்டா இல்லாம இருந்த நிலையில இன்னைக்கு காலையில இப்ப அதிகாரப்பூர்வமா இந்த அறிவிப்பு வந்திருக்கக்கூடிய நிலையில புதிய தலைமைச் செயலாளராக திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அந்த இடத்திற்கு பணி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இமிடியட் எஃபெக்ட்ல சிவதாஸ் மீனா அவர்கள் அந்த தலைவர் பொறுப்பை, அதாவது ரியல் எஸ்டேட் ஆணையத்துடைய தலைவர் போஸ்டையும் அவர் பதவியேற்பார். இவர் இன்றையும் தலைமைச் செயலாளராக பொறுப்பேற்றுக் கொள்வார். அபினேஷ், முக்கியமாக தலைமைச் செயலாளரை நியமிக்கும் போது எந்தெந்த விஷயங்களை அடிப்படையாக கொண்டு அந்த முடிவை எடுப்பார்கள்? ஏனென்றால் நீங்கள் குறிப்பிட்டீர்கள் 17வது இடத்தில் அந்த சீனியாரிட்டி பட்டியலில் அவர் இருந்திருக்கிறார் என்று. வேற எந்த அம்சங்களின் அடிப்படையில் இந்த முடிவை அரசு எடுக்கும்? அரசை பொறுத்தவரை ஒரு வேணும் அப்படின்னு நினைப்பாங்கன்னா ஒரு ஆபரேஷன்ஸும் தலைமையில தான் நடக்கும். அதனால எப்படி ஒரு மினிஸ்டர்ஸ்க்கு அமைச்சர் ஒரு அரசு இயந்திரத்தின் அரசு அதிகாரிகளுடைய ஒரு எஃபிஷியன்டான முக்கியமான ஒண்ணு. அதே போல இப்போதைய, அதாவது கடந்த சிஎஸ்ஆ இருந்த சிவதாஸ் மீனா அவர்கள் 1989ஆம் ஆண்டு ஐஏஎஸ் பிரிவு அதிகாரி. அதற்கு பிறகு 1990ஆம் ஆண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் என்பது 2 பேர் மட்டும் தான் இருக்கிறாங்க. 91 பேட்ச் தான் ஏறக்கூடிய 12 பேருக்கு மேல இருந்ததன் காரணமாக அந்த 12 பேர், அதாவது இவர் டைரக்டா 17th பிளேஸ்ல இருந்தாலும் கூட அவர் நேரடியாக அங்க நியமிக்கப்படவில்லை. 89 பேட்ச்ல இருந்து ஐஏஎஸ் ஆனவர் தான் 89 பேட்ச்ல இருந்து ஐஏஎஸ் ஆனவர் தான் சிவதாஸ் மீனா. அதுக்கு பிறகு 1990ல பார்த்தோம்னா 2 ஐஏஎஸ் அதிகாரிகள் மட்டும்தான் அந்த போஸ்ட்ல இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு எனவே 1991 பேட்ச்ல இருந்து தான் ஒரு ஐஏஎஸ், அதாவது சீஃப் செக்ரட்டரியை தேர்ந்தெடுக்க முடியும். அந்த வகையில இவர் 1991 பேட்ச் அதிகாரி, ஒரு மூத்த அதிகாரி, பல்வேறு அரசு துறைகள்ல திறம்பட செயலாற்றிருக்கிறார். அந்த அடிப்படையில இவருக்கு இந்த புதிய வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அபினேஷ், தமிழ்நாட்டினுடைய 50வது தலைமைச் செயலாளராக முருகானந்தம் ஐஏஎஸ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் சார்ந்த பல்வேறு விவரங்களை விரிவாக பதிவு செய்தமைக்கு நன்றி அபினேஷ்.